சோகத்தினர் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம் இயற்கை அடைந்துவிட்டார். அவர்தம் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அப்பாக்களின் கண் முன்னே, தாத்தாக்களின் கண் முன்னே பேரன்களும், அப்பாக்களின் கண் முன்னே மகன்களும் இயற்கை எய்துவது, மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம் பற்றி ரெடியா? பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் மறைவு நேற்று இரவு தான் நான் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன். எனக்கு புரியல சட்டுன்னு என்னன்னு. என்ன சொல்றது, ஒரு 48 வயது, ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப நல்ல தம்பி, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும். எப்போ எந்த படம் வந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க என்ன பாராட்டுவாப்பில். என்னமோ காலம் படிச்சு போயிடுச்சு. இது என்ன சொல்றது, இந்த முதிர்ந்த வயதில் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சோகம். இதுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அது அவரை தேத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இறைவன் இதை தாங்கக்கூடிய மன உறுதியை, திடத்தையும் அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கணும். தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாரட்டும் அப்படின்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை. நன்றி. மரணம் இயற்கை சம்பந்தப்பட்டது, எல்லாருக்குமே வரும். ஆனா இந்த சின்ன வயசுல மரணம்ங்கிறது, இந்த கேள்வி, இந்த செய்தி அறிஞ்சதுல இருந்து என்னாலே தாங்க முடியல. இதை பாரதிராஜா சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவா தான் இருந்தது. நான் இங்க வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னன்னா, இங்க இந்த விஷயத்த எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்றது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது. இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போ உள்ள போய் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே மகன், அவரும் இன்னைக்கு இல்லை என்றதை ஒரு தந்தையாக அவரு எவ்வளோ ஒரு துயரத்துல இருக்காருன்றதை நேரடியா பார்க்க முடிஞ்சது. அவங்க துணைவியாரையும் மனோஜுடைய துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன். கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதிராஜா அவர்கள். இன்னைக்கு அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்க குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்றதுதான் உண்மை. இந்த சின்ன வயசுலயே அவரு மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி யாராலையும் இன்னும் நம்ப முடியல. எனவே அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். டைரக்டரும் நடிகருமான நண்பர் மனோஜ் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இல்லை. இப்போதான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய ப்ரிவியூ ஷோவில் அவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் ரவிசங்கர் இயக்கிய வருஷமெல்லாம் சொன்ன படத்தில் நான் தான் மனோஜ்குமாரை மனோஜை ரெக்கமெண்ட் பண்ணி மனோஜ்குமார்கிட்டையும் பேசி டைரக்டர்கிட்டையும் பேசி மனோஜ் அந்த படத்தில் நடிக்க வச்சேன். அதில் அவருக்கு நல்ல பேர், அந்த படமும் நல்ல ஹிட் ஆச்சு. இன்னும் பெரிய சாதனைகள் புரிய காத்திருந்தாரு. இந்த இளம் வயதிலேயே அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னால் இன்னும் மீள முடியல. அதுலேருந்து
வந்து நான் டைரக்டரை வந்து என்னால் சந்திக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு நான் பல இடம் வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னால் அவரை சந்திக்க முடியல. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மனோஜோட இழப்பு மனோஜோட இழப்பு தாங்க முடியாத ஒரு விஷயம். அதை விட டைரக்டருக்கு எந்த வகையில நம்ம ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. இறைவன் தான் டைரக்டர் காப்பாற்றணும். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் வளமாக வந்துட்டு இருக்காரு. சீக்கிரமாக அவர் வந்து சிவப்புராஜாக்கள் 2 படம் இயக்கிறதா இருக்கார். அது சம்மந்தம் அவங்களோட டிஸ்கஸ் கூட பண்ணாங்க. சமீபத்தில் அவருக்கு ஒரு இருதய ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்க்கணும் முயற்சி பண்ண அதுக்குள்ள இப்படி ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வந்து இறங்கியிருக்கு. இடையில என்ன சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆறுதல் சொல்றது? அப்பா உயிரோட இருக்கப்ப புள்ள தவறிட்ட அந்த வலியும் வேதனையும் சொல்ல முடியாத ஒன்று. எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கின அப்பா பாரதிராஜா அவர்கள் இந்த இதையும் கடந்து நல்லபடியா வரணும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன். மனோஜுடைய ஆத்ம சாந்தியுடைய இயக்குனர் சுவாமி சார்பா எல்லாருக்கும் நன்றி. மனோஜ் எங்களை விட்டு போனதுக்கு வருத்தப்படுறதா இல்லை, அவனை விட்டு தவிக்கிற பாரதிராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றதா எனக்கு தெரியல. மனோஜை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். அப்ப ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அப்ப சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாரோடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமா மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது இங்க ஒரு பெரும் பூதமா பாரதிராஜா சாருக்கு முன்னாடி நிற்குது. அவருடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்கு தான். மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமா பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்துல நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசுல இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போட வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆக்டிவிட்டிவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமா நேசிச்சு பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசுல அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. விட்டு விட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர்,
அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல நூறு வருடங்கள் பாரதி ராஜான்னு பேசிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடிச்ச பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த தம்பியை பற்றி சொல்லுவார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்கு, அவ்வளவு திறமைகள் இருக்கு, அதை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு தெரியல அப்படின்னு மனுநீதி படத்துல முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45 46 வயசுல, இந்த தம்பி 48 வயசுல கடல் பூக்கள் ரெண்டு இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசுல இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாத்தலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விட்டு அவர்கள் வெளியில சராசரி மனிதனாக ஒரு ரூம்குள்ள போய் யார்ட்டையும் பேச முடியல, வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த 48 வயதில் இவங்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே, அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே, அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமா எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கணும். யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாத பேருக்கு வரணும். ஆனா இந்த இளம் வயசுலயா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில எந்த மாதிரிலாம் முக உணர்ச்சி இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்துல எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பா அவருக்கு போய் நாங்க என்ன ஆறுதல் சொல்றது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பா கூட வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசுல மரம் வரக்கூடாது. வாழ தூங்குற வயசு, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய டேரக்டர் பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையா பேசுறாரு. சார் இப்படி சார் ஜாலியா பேசுறாப்புல, ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்றாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவாரு, அவங்க எங்கள் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லிட்டு வரேன். எங்கள் குடும்பத்தோடய பசந்த ஒரு பிள்ளையை பறிவிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசுல போக வேணாம், கடவுள்கிட்ட வேண்டி இருந்தால்தான் மரணம் வரட்டும். இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாம். மனோஜ் அவர்கள் காலமானது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இது ஒரு சின்ன வயசு, இது இறந்து போறதுக்கு உண்டான ஒரு வயசு இல்லை. இன்னும் என்னுடைய குரு பாரதி ராஜா சார் அவர்களுக்கு நான் என்ன மாதிரி அவர் எப்படி அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சேன். முடியாத
செய்தியா பாரதிராஜா மனோஜ் பாரதிராஜா பெரியவளை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லா உதவியும் குருவா பிறந்தவர் அவரோட மகனை இழந்து இந்த நிலை வந்து எனக்கு ரொம்ப வேதனை பக்கத்திலேயே அப்பா வரக்கூடாது அதான் மிகப்பெரிய தூரம்னா கருணைக்கு பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் காணாத வெற்றி மிகப்பெரிய வெற்றிகள் முக்கிய பாராட்டு உலக அளவுல தமிழ் நிகழ்வுல இயக்குனராக எல்லாவரையும் அவருக்கு வாழ்க்கை நிறைவா இருக்கு ஒரே ஒரு குறை தான் குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவுல நடிகராகவும் ஒரு இயக்குனராக அதிகமானது இயக்குனராக அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு நேற்று காலையில் வந்து நேற்று பார்த்தோம் அவர் பேசிட்டு போதும் இந்த குறையத்தை சொன்னார் அவன் தான் பெருசாக வரல போகிற பேசுக்கு காலோடு அதான் பேசினார் எப்படிதான் அவங்களுக்கு ஆசை சொல்றது இந்த வயசுல ஒரு எப்படி வாங்கிட்டு போறாங்க கைது தாமதம் அதே மாதிரி மனைவியோட அப்பா பையன் அவ்வளோ பார்த்து பையன் தான் இருக்காங்க நம்ம தாங்கிற எல்லாருமே எல்லாவிலும் ஆண்டவன் மனோஜ் ஆத்ம சாந்தரிய எல்லா